உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும் விவாதங்கள் நடந்து கொண்டே இருப்பது ஏன்? இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் 1400 ஆண்டு காலத்திற்கு முன்னாலேயே அல்லாஹுடைய தூதரை கொண்டு நமக்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கப்பட்ட செயல்களாக இருக்கக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு போன்ற விஷயங்களில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த வணக்கத்திற்குரிய காலகட்டத்திலே அதற்குரிய சர்ச்சைகள் ஏற்படுவதும், அதற்குரிய கேள்விகள் கேட்கப்படுவதும், அதற்குரிய பதிலும் அளிக்கப்படக்கூடியது எந்த ஒரு மார்க்கத்திலும் பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் சாதாரணமாக ஏற்பட்டாலும் இது இறைவனுடைய ஒரு ஹிக்மத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை பற்றி மக்கள் பேச வேண்டும், இதை பற்றி அறிவில்லாத மக்களுக்கு அந்த செய்தி போக வேண்டும், கல்வி பரவலாக வேண்டும். ஆகவே ஒரு சில கருத்துக்களுடைய அந்த கருத்து மாற்றங்கள், கருத்திலே பரிமாற்றங்கள், அந்த கருத்து பரிமாற்றங்கள் மூலம் மக்களுக்கு கல்வி சென்றடைவதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதை பற்றிய கேள்விகள் மக்களுக்கு எழும்புகின்றன.